ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்டிங் ப்ளவுஸ் வந்து அதிகமாக இருக்குங்க, நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையும் கண்டிப்பாக பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாம் முடிக்க முடியும். அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போது. இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். எனக்கு ப்ளவுஸ் வந்து நிறைய மிச்சம்லாம் இல்லை, இருக்கிற ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அது தெரியும், 2 நார்மல் ப்ளவுஸு, ஒரு லைனிங் ப்ளவுஸ், இந்த 3 ப்ளவுஸ் தான் தைச்சு கொடுக்க போகிறேன். இதுதான் வந்து நான் தச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பா காமிக்கிறேன் கடைசியா. நீங்க இந்த சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்கு மேல் ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். பெண்டிங் ப்ளவுஸ் வந்து அதிகமாயிட்டுக்கா. ஒவ்வொரு ப்ளவுஸா நான் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். கஸ்டமரும் கேட்கல அப்படின்னு நான் அசால்ட்டா விட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ளவுஸ் வந்து என் வீட்ல இருக்கிற மாரி இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைங்களுக்கு வேற லீவ் விட்டாங்க. இந்த டைம்ல நான் எப்படி தைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப லீவு விட்டாச்சு அப்படிங்கிறதுனால நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். வீட்டு வேலையுமே அதிகமா இருக்கும் எல்லாருக்குமே. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களால எவ்வளோ தைக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ நேரம் உங்களால மிஷின்ல உட்கார்றதுக்கு டைம் கிடைக்குங்கிறத பார்த்துட்டு, நீங்க வந்து ப்ளவுஸ வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்க கையில ஒரு 40 ப்ளவுஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 3 ப்ளவுஸ்லேருந்து 4 ப்ளவுஸா தைக்கிற மாரி பாருங்க. அப்பதான் ஒரு 10 நாள்லயாவது உங்க ப்ளவுஸ வந்து முடிக்கிற மாரி இருக்கும். ஏய்க்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த மாரி டயத்துல ரொம்ப ப்ளவுஸ் தைக்க முடியாது. வீட்லயுமே வேலை வந்து அடுத்தடுத்து இருந்துட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 இல்ல 4 ப்ளவுஸ் தச்சீங்க அப்படின்னா, ஒரு 15 நாளுக்குள்ள மேக்ஸிமம் தைக்கிற மாரி பார்த்துக்கலாம். அதே மாரி ஒரே டைமிங்ல வந்து எல்லாருமே ஃபோன் பண்ணி, "அக்கா ப்ளவுஸ் குடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க தச்சுட்டீங்களான்னு?" கேட்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பதட்டம் வந்துரும். ஐயோ! வந்தாங்கன்னா என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம முழிப்போம். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி ஒரு 4 கஸ்டமர் கேட்டுட்டாங்க. எனக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கல, நீங்க தைக்கிற அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் சொல்லுங்க. "ஒரு 2 நாள் டைம் குடுங்கக்கா, தச்சுர்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தைங்க. இன்னொன்னு கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. எத்தன ப்ளவுஸ் இருக்கு அப்படிங்கிறத ப்ராப்பரா பார்த்துட்டு, கடகடன்னு தைக்கிற வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தங்களா கேட்க ஆரம்பிக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பதட்டம் வரும். இவங்களுக்கு தைக்கவா? அவங்களுக்கு தைக்கவாங்கிற பதட்டத்துல நம்ம வந்து தைக்கிறதும் ஸ்லோவாயிரும். பயமும் இருக்கும். எதுவும் மிஸ்டேக்கும் பண்ணிறக்கூடாது. அதனால மேக்ஸிமம் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் தச்சுட்டாங்க தச்சுட்டீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, தைக்கல அப்படின்னா, இல்லக்கா இன்னைக்கு தைக்கல. நான் நாளைக்கு தச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஈவினிங் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு காலையில உட்காந்து மாங்கு மாங்குன்னு தைக்காதீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து அவசரத்துல நம்ம பண்ணிருவோம். அதனால நீங்க அந்த மாரி பண்ணாதீங்க. அதே மாரி நெறைய பேர் வந்து என்ட்ட என்ன சொல்றீங்க அப்டின்னா, "அக்கா வந்து எனக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. அதாவது 1, 2 அப்படி அந்த மாரி தான் இருக்கு" அப்டின்னா, அந்த ப்ளவுஸ மட்டும் தச்சு வைங்க. எப்பவுமே வந்து கஸ்டமர் வந்து எப்போ வந்து கேட்பாங்க அப்டிங்கிறது தெரியாது. அவங்களுக்கு தேவைப்படும்போது தான் சில பேர்லாம் கேட்பாங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு 1 வாரத்துல வேணும்னு கேட்பாங்க. ஆனா நம்ம தச்சு வச்சிருப்போம், வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு நான் இனிமே அவங்க கேட்கும்போது தச்சுக்கலாம் அப்டிங்கிற மாரி அசால்ட்டா இருந்தோம் அப்டின்னா, நம்ம எங்கேயாவது வெளியில போ வேண்டிய வேல இருக்கு அப்டிங்கும்போது அந்த டைம் கேட்டாங்கன்னா, நம்ம தான் சங்கடப்படுவோம். அதனால டெய்லரா இருக்கீங்க, உங்க கையில ப்ளவுஸ் இருக்கு அப்டின்னா, ஒரு 10 ப்ளவுஸ் இருந்தாலும் சரி, அந்த ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சு வைக்க ட்ரை பண்ணுங்க. இந்த தொழில பொறுத்தவரைக்கும் நம்ம டெய்லி வந்து மிஷின்ல உட்கார்ந்தா மட்டும் தான் அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னொன்னு நம்ம டெய்லி தச்சா மட்டும் தான் நமக்கு வருமானமும் கிடைக்கும். அதையும் பாருங்க. நெறைய பேர் என்ன பண்றீங்க அப்டின்னா, வாரத்துல 2 நாள் தைக்கிறேன்க்கா, 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்டிங்கிற மாரி சொல்றீங்க. டெய்லியுமே ஒரு ப்ளவுஸா தைக்கிற மாரி பிளான் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம டெய்லி ஒரு வேலைய பார்த்துட்டே இருக்கும்போது தான் அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நம்ம வந்து 2 நாள் தச்சுட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தோம் அப்டின்னா, அடுத்த நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்டிங்கிற மாரி தோணும். அதனால சொல்றேன். அதே மாரி இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து நமக்கு இந்த டைம் தான் தைக்க முடியும் அப்படிங்கிறது யாராலயுமே கணிக்க முடியாது. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குது, எந்த டைம் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க காலையிலயோ, மதியமோ இல்ல ஈவினிங் மேல நான் தைக்கிறேன்க்கா அப்படிங்கிற மாரி இருந்தாலும் அந்த மாரி வந்து நீங்க தைங்க. ஒருத்தங்க வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, "அக்கா நான் வந்து என்னோட கிச்சன்ல இருக்க கவுண்டர் டாப்ப தான் நான் வந்து கட் பண்ணதுக்கு யூஸ் பண்றேன். நின்னுட்டு கட் பண்றதுனால எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. கால்லாம் வலிக்குது." அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. உட்கார்ந்து கூட கட் பண்ணலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. தரையில போட்டு ஒரு பெட்ஷீட்டோ, இல்ல வந்து சாரி ஏதாவது அந்த மாரி ஏதாவது காட்டன் கிளாத் வந்து போட்டுட்டு நீங்க கட் பண்ணுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா ரொம்ப நேரம் நின்னுட்டே கட் பண்ணாலும் கால் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து எது ஈஸியா இருக்குமோ அந்த மாரி கட் பண்ணுங்க. தரையில போட்டு கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கீழ ஏதாவது விரிச்சுட்டு கூட நீங்க கட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு வந்து பெண்டிங் ப்ளவுஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஓரளவுக்கு நான் முடிச்சுட்டேன். ஒரு ஒரு 10 ப்ளவுஸ் அந்த மாரி கூட தான் இருக்கும். நான் டெய்லியுமே ஒரு 3 ப்ளவுஸ் அந்த மாரி பிளான் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து கையில இருக்க ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சிரணும் அப்படிங்கிற மாரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்து உங்க கையில இருக்க ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சிருங்க. ஒரு வேள லீவு டைம் அப்படிங்கிறதுனால, திடீர்னு உங்க ஃபேமிலியோட வெளியில போ வேண்டிய வேல வந்துச்சு, இல்ல வந்து டூர் இந்த மாரி ஏதாவது 2 நாள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த டைம் வந்து உங்களுக்கு ஈஸியாவே கிளம்புற மாரி இருக்கும்.
ஒரு வேள நீங்க வெளியில போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்க கஸ்டமர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. எந்த கஸ்டமர் அடிச்சாலும், நீங்க வெளியில இருந்தா கூட அட்டெண்ட் பண்ணி, "அக்கா நான் வெளியூர்ல இருக்கேன். 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. ஏன்னா, கஸ்டமரும் நமக்கு முக்கியம். இந்த 1 மாசம் தான் வந்து குழந்தைங்க வீட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் தைக்கிறது கஷ்டமா இருக்கும். அடுத்த மாசத்துலேருந்து நம்ம தொழில் நம்ம பார்த்து தான் ஆகணும். அதனால வர்ற கஸ்டமர் வந்து கால் எடுக்காம இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது. ஒரு வேள நீங்க காலையில அடிச்சிருக்காங்க, நான் கவனிக்கல அப்படின்னா கூட, நைட்டு கால் பண்ணி அக்கா நீங்க கூப்பிட்டுருந்தீங்க. ப்ளவுஸ வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன். 2 நாள் வெளியில போயிருந்தேன் அப்படிங்கிற மாரி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்பதான் உங்க கஸ்டமர் உங்கள விட்டு எங்கேயும் போமாட்டாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சியா ஒரு ப்ளவுஸ் கேட்டுருக்காங்க. நான் வந்து தைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அத முடிச்சு குடுத்துட்டு வெளியில போற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா, எப்போ வந்து நமக்கு ப்ளவுஸ் ஆர்டர் வருங்கிறது நமக்கு தெரியாது. வீட்ல இருந்து தைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய இதா இருக்கும். நம்ம ஃப்ரீயா வந்து எங்கேயும் கிளம்புற மாரி இருக்காது. நம்ம கிளம்பி போவோம். அன்னைக்கு தான் வந்து அவங்க ஆர்டர் வந்து அவசரமா வேணும்னு கேட்பாங்க. ஒரு சில பேர் வந்து சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சில பேர் வந்து "அக்கா தச்சு குடுத்துட்டு போங்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால நீங்க தான் உங்களுக்கு டைம் இருந்தா தச்சு குடுங்க. இல்ல அப்படின்னா, "இல்லக்கா நான் வெளியூர் கிளம்பிட்டேன். அதனால நான் 2 நாள் கழிச்சு வேணா வந்து தச்சு தரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிருங்க. எனக்குமே வந்து நான் ரொம்ப நேரம் வந்து இந்த தடவ வந்து இந்த 4 நாள்ல ரொம்ப நேரம் மிஷின்ல உட்காந்த மாரி எனக்கு தெரியல. ஒரு 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம் இவ்வளோ தான் நான் உட்கார்றேன். ஏன்னா நேத்தைக்கு முந்தா நாள் வந்து நான் ஒரு 3 ப்ளவுஸ் தான் தச்சேன். நேத்தைக்குமே நான் 3 ப்ளவுஸ் தான் தச்சேன். ஏன்னா போதும். ஏன்னா எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கன்டினியூஸா அவ்வளவா இல்ல. இருக்கத வந்து ஓரளவுக்கு முடிச்சு வச்சிரணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கஸ்டமர்லாம் வந்து இன்னும் கேட்கல. நான் தச்சு வச்சுட்டேன் அப்படின்னா, அவங்க கேட்கும்போது குடுக்க ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாரி. தச்சுட்டேன் அப்படின்னா, ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்க வந்து வாங்கிக்கிடுவாங்க அப்படிங்கிற மாரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்குலாம் வந்து ப்ளவுஸ் ஆர்டர்லாம் வருதா? நீங்க எப்படி வந்து ப்ளவுஸ் எல்லாம் வந்து தச்சுட்ருக்கீங்க? உங்களுக்கு டைம் இருக்குதா? வீட்ல இருந்து தைக்கிறவங்க, குழந்தைங்க பார்த்துட்டு உங்களுக்கு தைக்கிறதுக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஆ இன்னொன்னு வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நெனச்சேன். என்ன அப்படின்னா, உங்க வீட்ல இருக்கிற உங்க குழந்தைங்க கூடயும் கொஞ்ச நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம தைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இல்லன்னு சொல்லல. நம்ம குழந்தைங்க இந்த 1 மாசம் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க கூட கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு என்ன அப்டின்னா, நம்ம வந்து தைக்கிறதும் நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம தொழிலையுமே விட்டுற முடியாது. ஏன்னா, நமக்கு அதுக்கு அடுத்து வந்து ஃபுல்லா வந்து நமக்கு செலவு இருக்கும். ஸ்கூல் திறக்கும், ஃபீஸ் கட்டணும், அப்புறம் பேக் எடுக்கணும், லஞ்ச் பேக் வாங்கணும். அந்த மாரி ஏகப்பட்ட செலவு இருக்கும். அந்த டைம்ல வந்து இந்த அமௌண்ட் கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் என்ன நெனைக்கிறீங்க அப்டின்னா, எப்ப பார்த்தாலும் தைக்க சொல்றீங்கக்கா, எங்களுக்குமே வந்து ரொம்ப வந்து எங்களால மிஷின்ல உட்கார முடியல. இப்ப குழந்தைங்களுக்கு வேற லீவ் விட்டாங்க. நாங்க வெளியூர் போவோம் அப்டின்னு சொல்றவங்க, கண்டிப்பா வந்து போயிட்டு வாங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. ஒரு வேள நான் வெளியூர்லாம் போலக்கா, வீட்ல தான் இருக்க போறேன். நான் வீட்ல இருந்து தச்சு தான் குடுக்க போறேன். வெளியில எங்கேயும் போற மாரி பிளான் இல்லக்கா அப்டின்னா, உங்க கையில இருக்க ப்ளவுஸ் எல்லாம் தைக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன் அப்டின்னா, இப்ப வந்து நமக்கு ஃப்ரீயா இருப்போம். அதாவது எந்த ரொம்ப அர்ஜென்ட் ப்ளவுஸ் அந்த மாரி எதுவும் வராது. இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சு வச்சுட்டோம்னா, கொஞ்சம் ஃப்ரீயா நம்மளும் நிம்மதியா இருக்கலாம். அப்பா எல்லா ப்ளவுஸும் முடிஞ்சது. ரொம்ப நாளா நான் அந்த ப்ளவுஸ் எல்லாம் எடுக்கவே இல்லக்கா. ரொம்ப நாள் ஆச்சு அந்த ப்ளவுஸ்லாம் குடுத்து. அந்த மாரி இருக்க ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. எப்பவுமே வந்து டெய்லி ஒரு வேலைய பார்க்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா, திடீர்னு வந்து நம்ம வந்து ஒரு நாள் வந்து 10 ப்ளவுஸ் உட்காந்து தைக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். அதனால கையில இருக்க ப்ளவுஸ மேக்ஸிமம் உங்களால எவ்வளோ டைம்க்குள்ள முடிச்சு வைக்க முடியுமோ, அந்த மாரி முடிச்சு வைங்க. வர வர ப்ளவுஸ வந்து தைக்க ஆரம்பிச்சுருங்க. ஒரு வேள உங்க கையில வந்து பெண்டிங் ப்ளவுஸ் இல்லாட்டி கூட, நீங்க இருக்கிற ப்ளவுஸ வந்து கரெக்ட்டா வந்து தச்சு தச்சு குடுக்க ஆரம்பிச்சுருங்க. இப்ப இன்னைக்கு குடுத்தாங்க, எனக்கு வந்து 2 நாள் கழிச்சு வேணும்னு கேட்குறாங்கன்னா, இன்னைக்கே உங்களால தைக்க முடியும்னா தச்சுட்டு நாளைக்கு குடுத்துருங்க. ஏன்னா நம்ம வேல முடிஞ்சிரும். நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாரி இருக்கும். ப்ளவுஸ் இல்ல அப்படிங்கிறதுக்காக தைக்காம இருந்தா பரவால்ல. கையில ப்ளவுஸ் வச்சுட்டு தைக்காம இருக்காதீங்க. ஏன்னா வந்து நமக்கு எப்ப டைம் கிடைக்குமோ அந்த டைம்ல தச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் வந்து இந்த மாரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 10 ப்ளவுஸ் கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த 10 ப்ளவுஸும் முடிச்சுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். ப்ளவுஸ் ஆர்டருமே கம்மியா தான் வருது இப்போ. யூனிஃபார்ம் ஆர்டர் தான் இனிமே வரும். யூனிஃபார்ம் ஆர்டர் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். அப்போ வந்து நான் தைக்கும்போதுமே உங்களுக்கு வீடியோவா போடுறேன். யூனிஃபார்ம்னா நான் என்ன வாங்குவேன் அப்படிங்கிறதையும் சொல்லிர்றேன். 1 வந்து சுடிதார் தான் வாங்குவேன். அதாவது அ சுடிதார்னா உங்களுக்கு வந்து டாப்பு, பேண்ட்டு, அதுக்கப்புறமா கோட்டு. இந்த 3 தான் வந்து வாங்குவேன். இது 3 தான் தச்சு குடுப்பேன். அப்படிங்கும்போது, இது 3க்கும் எனக்கு பெரிய நம்ம நார்மலா வந்து ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ, அதே டைம் தான் ஆகும். கோட்டு தைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். இதுதான் நான் வாங்குறது எப்பவுமே. இது போக வந்து இந்த ஃப்ராக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ராக் தைக்கிற மாரி இருக்கும்ல, அதுவும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வாங்குவேன். ரொம்ப வாங்குவேனான்னு கேட்டா கிடையாது. ப்ளவுஸ் தான் நான் மோஸ்ட்லி நெறைய வாங்குவேன்.
இது வந்து சரி ப்ளவுஸே இல்ல அப்படிங்கும்போது, அந்த டைம வந்து யூஸ் பண்ணி இத வந்து தைக்க ஆரம்பிச்சுருவேன். உங்களுக்குமே வந்து யூனிஃபார்ம் ஆர்டர்லாம் வருமா? நீங்க தச்சு குடுப்பீங்களா? அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து வீட்ல இருக்கவங்கட்ட யூனிஃபார்ம் குடுக்காததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஓவர்லாக் இல்ல அதனால குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி தான் இருக்கும். இந்த தடவ நம்ம ஓவர்லாக்கும் வாங்கியிருக்கிறதுனால மேக்ஸிமம் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்து யூனிஃபார்ம் ஆர்டர்லாம் எடுத்து தைப்பீங்களா? நீங்க எந்தெந்த யூனிஃபார்ம்லாம் தைக்கிறீங்க? அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நெறைய ரெஸ்ட் எடுக்க நமக்கு டைம் கிடைக்கும். அந்த டைம யூஸ் பண்ணி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆர்டர் வரும்போது அதுக்கு தக்கன நீங்க வந்து தயாராகிக்கலாம். எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இந்த தொழில்ல இருக்காது. இந்த மாசம் வந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்துமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் அப்பதான் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, புக்லாம் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்க கிட்டயும் அமௌண்ட் இருக்காது. அதனால எல்லாருமே வந்து இந்த 2 மாசம் கொஞ்சம் டல்லா தான் போகும். அதனால இதையுமே நம்ம வந்து கண்டிப்பா வந்து கடந்து தான் போணும். ஏன்னா இந்த தொழில பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் எனக்கு அதிகமா வரும். நான் அடுத்த அடுத்த மாசம் வந்து கம்மியா வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு சில பேர் வந்து ஊருக்குலாம் போறதுனால, அவங்க வந்து தான் தைக்க குடுக்குற மாரி பிளான் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து டீச்சர்ஸ் கிட்டேருந்து ஆர்டர் வரும் கண்டிப்பா. யூனிஃபார்ம் ஆர்டர் வரும். யூனிஃபார்ம் ஆர்டர் அது தைக்கலாம். இந்த மாரி தான் இருக்குமே தவிர, மத்தபடிக்கு ஓவராலா வந்து இந்த தடவ வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்த மாசமும், அடுத்த மாசமும். அதனால இருக்கும்போது வந்து தையுங்க. இல்ல அப்படின்னா ரெஸ்ட் எடுங்க நல்லா. ஒரு சிலருக்குலாம் வந்து ரொம்ப தச்சா பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்றவங்கலாம், இந்த மாரி டைம் யூஸ் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்லா தூங்குங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கும்போது பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு எப்ப ஆர்டர் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வந்தா மொத்தமா வரும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் கம்மியா வரும். அந்த மாரி தான் இருக்கும். தயவு செய்து பெண்டிங் ப்ளவுஸ் இருக்கு அப்படின்னா, கடகடன்னு வந்து ஒரே நாள்ல உட்காந்து கட் பண்ணி வச்சுருங்க. 40 ப்ளவுஸா இருந்தாலும் சரி, 20 ப்ளவுஸா இருந்தாலும் சரி, கட் பண்ணி வச்சுட்டு, மெதுவா 2, 2ஆவது இல்ல 3, 3ஆவது தச்சு, அத குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ப்ளவுஸ வந்து முன்னாடியே வச்சுக்காதீங்க. எப்பவுமே வந்து நெறைய ப்ளவுஸ வந்து நம்ம கையில வச்சுட்டே இருந்தோம்னா, நமக்கு அதுவே வந்து தைக்கவே தோணாது. அதனால மேக்ஸிமம் வந்து கையில இருக்கிறதெல்லாம் குடுத்துட்டு, புதுசா வரும்போது தான் நமக்கு தைக்கிறதுக்கு தோணும். அந்த மாரி பாருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு வந்து எப்பவுமே வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்க தான் ரொம்ப பிடிக்கும். நார்மல் ப்ளவுஸ விட எனக்கு லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ளவுஸ் வந்து ஒரே கஸ்டமரோடது தான். மொத்தம் 3 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன். 3மே நான் தச்சு முடிச்சுட்டேன். காலையில தான் வந்து ஊக்கு வச்சேன். நைட்டு வந்து வைக்கல. நான் வந்து இத முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். காலையில எந்திரிச்சு வந்து இதுக்கு ஊக்கு வைக்கிறது, ஹெம்மிங் பண்றது, இந்த நார்மல் ப்ளவுஸ்க்குலாம் அந்த வேலை இருந்துச்சு. அந்த வேலைய தான் நான் பார்த்தேன். நீங்களுமே வந்து டெய்லி தைக்கிறீங்களா? அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நேத்து வந்து நான் இத தான் தச்சேன். நீங்க வந்து எத்தன ப்ளவுஸ் தச்சீங்க? அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது எனக்குமே மோட்டிவேட்டடா இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பெண்டிங் அதிகமா வைக்காதீங்க. எல்லாத்தையுமே தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.